சுகமாய் இருக்க செய்பவரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று லேவியர் 25:18 சொன்னபடி நாம் இந்த நாளில் நினைவு கூறுவோம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கழுவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். சுகம் மிக மிக அவசியம். ஆரோக்கியம், நன்மை, இது மிக மிக அவசியமாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஜூப்ளி வருஷத்தை பரிசுத்தமாய் ஆசரிப்பதனால் அவர்களுக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படாது. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கலவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்கிறார். இந்த சுகமாய் குடியிருப்பதில் எந்த சஞ்சலம், கண்ணீரும், கவலையும் ஏற்படக்கூடாது. ஆக தேவனுடைய பிள்ளைகள் குடியிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலேயும் நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் இருக்கும்படி இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே 25:18-19 கூடி பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தில் பாதுகாப்பாய் இருப்பீர்கள், அந்நிய தேசத்தின் மூலமாக ஆபத்து வராது. இஸ்ரவேல் புத்திரரின் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தருக்குள் பாதுகாப்பாய் இருக்கும். அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிந்திருப்பார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். இந்த வேளையில சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பாதுகாப்பு மிக மிக அவசியம். நம்மையும் தேவன் சுகமாய் குடியிருக்க பண்ணட்டும். நாம் இருக்கின்ற எல்லா இடங்களிலே தேவன் நம்மை சுகமாய் குடியிருக்கப்படுவாராக. ஆமென்.